முக்கிய செய்திகள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21 கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் 25 நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவை ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலகளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என பெருமிதம் கொண்டவர், யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும், புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும், மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயமில்லை என்றும், கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் ரூபாய் 4.74 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்ட அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் ஆயுஷ் துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அவர்கள் நாட்டுக்கு இன்று அர்ப்பணித்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா பி.வி. ஆறுமுகம் என்கிற ஏ.கே.டி. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நெகி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். புதுப்பிக்கப்பட்ட இந்த அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்ட தீயணைப்பு பாதுகாப்பு அம்சங்களுடன் மத்திய பொதுப்பணித்துறையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அவசர சிகிச்சை பிரிவு நாட்டின் முதல்நிலை விபத்து சிகிச்சை மையமாக நிர்வகிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாள் ஒன்றுக்கு சுமார் 350 முதல் 400 அவசர சிகிச்சை நோயாளிகளை கையாளும் வசதிகளை கொண்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு மூலம் மேம்படுத்தப்பட்ட நோயாளிகள் பராமரிப்பு, செயல்திறன் மற்றும் அவசர கால தயார் நிலை ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் குடிநீர் குழாய் பாதை அடைப்பு மற்றும் சேதம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறையிடம் பலமுறை எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரியை சந்தித்து தெரிவித்தார். சில இடங்களில் மட்டுமே பழுது சரி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளிலும் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் அதிகாரியை கேட்டுக்கொண்டார். மேலும் தண்ணீர் சுத்தமில்லாத பகுதிகளுக்கு அரசு அறிவித்துள்ள 60 லிட்டர் ஆரோ குடிநீர் கேன் திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வியையும்
ஆட்டுப்பட்டி மற்றும் வம்பாக்கீரபாளையத்தில் 6 வாட்டர் பிளான்ட் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற வேண்டும் என்பதையும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு அவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரணி அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதற்காக ஏற்கனவே இடம் அரசிடம் கட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பில் கழக உறுப்பினர்கள் செல்லப்பன் மற்றும் ரகுராமனும் உடன் இருந்தனர். பாண்டிச்சேரியில் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பாக உழைப்பாளர் நாள் விழா கோடைக்கால இலக்கிய விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். செயலாளர் பாவலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினர். தமிழ் மாமணி ஆதிகேசவன், பாவலர் திருநாவுக்கரசு, பாவலர் அருள் செல்வம், பாவலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விருதுகள் வழங்கி பாராட்டுரை வழங்கினார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் தமிழ் திரு ராமச்சந்திரன் உரையரங்கத்தில் பேசினார். கலைமாமணி முருகன், தவ திரு கோதண்டபாணி, மருத்துவர் கலைவேந்தன், வழக்கறிஞர் சோழராஜன், ஆசிரியை கலைவாணி, சதீஷ் ஆகியோர் விருதுகள் பெற்றனர். சிலம்பின் பரல்கள் என்ற தலைப்பில் கலைமாமணி முருகன் அவர்களால் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி மா சுராஜா நன்றி கூறினார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான புனித சஹஜ் பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு 90 புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் செல்ல இருக்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து இன்று புதுச்சேரி மாநிலம் ஹஜ் கமிட்டி சார்பில் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் உட்பட 30 இஸ்லாமியர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் முன்னிலையில் நடைபெற்றது. அச்சமயம் காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்று புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களை ஆற தழுவி சலாம் செய்து வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக் தியாகராஜன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரா வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோருக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அமெரிக்கா, இந்தோனேஷியா, மலேசியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச வர்த்தகம், தொலை மருத்துவம், மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மலேசியா தூதர் சரவணகுமார் குமாரவாசகம், ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஷெஹாவத் அலி அப்துல் காதர், இந்தோனேஷிய வர்த்தக மேம்பாட்டு மையம் இயக்குனர் பிரியோ பிராட்டோமே, மலேசியா வெளி வர்த்தக மேம்பாட்டு கழக வர்த்தக ஆணையர் வான் அகமத், இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞான தேவா, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, சிவசங்கரன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் தலைவர் அப்துல் ரஹ்மான், இந்திய தர கவுன்சில் துறை இயக்குனர் வர்ஷா மிஸ்ரா, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி, ஜமால் முகமது கல்லூரி செயலாளர் காஜா நஸ்முதீன், அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி சிவகுமார், கோர் லிங் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணா டெரோஸ், குளோபல் கேரியர் கனெக்ட் ஆலோசகர் ஷனவாஸ் கான், ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை இயக்குனர் அப்துல் ராக் கல்லூரி உள்ளிட்ட முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும்
குறிப்பாக 10ஆம் வகுப்பில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதற்கு அதிகாரிகளில் தவறே காரணம் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தோல்வியடைந்த மாணவர்களுடன் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து முறையிட்டனர். தொடர்ந்து மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக துணை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்ட விதிமுறைகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை எனவும், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்று பாடமாக ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து அதில் பெறும் மதிப்பெண்களின் சராசரியை கொண்டு தோல்வியடைந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியும் எனவும், இதை புதுச்சேரி, மாஹே, ஏனாம் பகுதிகளில் செய்திருப்பதாகவும், காரைக்காலில் மட்டும் செய்ய தவறியிருப்பதாகவும் தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பது மாணவர்களின் முக்கியமான கட்டம் எனவும், இந்த தேர்வுகளில் தோல்வியடைவது என்பது மாணவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மன உளைச்சல் எனவும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பிருந்தும் தவறு செய்தது கல்வித்துறை அதிகாரிகள் எனவும், அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வு எழுத தேவையான கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசின் எடை அளவைத்துறை மூலமாக தற்பொழுது புதுவை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் தராசு முத்திரையிடும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசின் எடை அளவைத்துறையின் தராசு முத்திரையிடும் சிறப்பு முகாம் அரியங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், துணைத் தலைவர்கள் பரமசிவம், காசிநாதன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலையில் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் பகுதியில் கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது தராசுகளுக்கு எடை அளவை பரிசோதனை செய்து முத்திரையிட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் காசிநாதன், ஆறுமுகம், ராஜு, பட்டேல், ராஜேந்திரன், பழனி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாதாந்திர முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்களுக்கு அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள 17 அங்கன்வாடிகள் மூலம் பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியங்குப்பம், சுப்பையா நகர், ஆர்கே நகர், மாஞ்சாலை, காக்கைத்தோப்பு, வீராம்பட்டினம், பிசிபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கும் நேரில் சென்று பயனாளிகளுக்கு அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆலய தனி அதிகாரி கமல ஜோதி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அரியங்குப்பம் பாரதி நகர் பகுதியில் பாரதி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோடை விடுமுறையை ஒட்டி மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு லெமன் ஸ்பூன், கயிறு இழுத்தல், பன் சாப்பிடுதல், மெதுவாக மிதிவண்டி விடுதல், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், ஓவிய போட்டி, இசை நாற்காலி, சதுரங்க போட்டி, உரியடி போட்டி, திருக்குறள் எழுதுதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களையும், கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், மாணவர்கள் விடுமுறை நாட்களில் செல்போன்களில் பொழுதுபோக்குவதை தவிர்த்து இதுபோன்ற விளையாட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் செலுத்தி தங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் சங்கத்தின் சார்பில் பாரதி நகர் பகுதிக்கு பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா பொருத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அது பற்றி பரிசீலித்து சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நல்வாழ்வு சங்க தலைவர் சக்திவேல், செயலாளர் சக்கரவர்த்தி, பொருளாளர் சசிகலா, சிறப்பு தலைவர் கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவர் சிவகுமார், துணை செயலாளர் வில்லியம்ஸ் டானிஸ்,
சட்ட ஆலோசகர் யுவராஜன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜைகளுடன் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் வைகாசி மாத அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சங்கரபுரன் நதிக்கரையில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு பூங்கரங்கம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரதட்சணம் நடைபெற்றது. பின்பு மகா ஜோதி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், சந்துவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர்கள், அக்னி கரக விழா குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.